நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடைபெற்றுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். மாணவன் மீது மீண்டும் தாக்குதல் என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. உண்மையில் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது. தற்போது அந்த மாணவன், நாங்குநேரி சேர்ந்த மாணவன் சின்னதுரை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து பின்னணி விசாரிக்கும் பொழுது காவல்துறை கொடுத்த தகவல் என்னவென்றால், ஏற்கனவே இதுக்கு முன்பாகவே சின்னதுரை மீது தாக்குதல் நடந்தது ஜாதி ரீதியான பாகுபாடு நடந்தது. அது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஒரு தாக்குதல். அது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் கூட இந்த மாணவனை கல்வி ரீதியாக மேம்பட வேண்டும் என்பதில் குறித்து பேசியதால் பாராட்டப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட மாணவன் இன்று கிரிண்டர் ஆப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப், ஒரு செயலி மூலமாக, ஒரு மொபைல் செயலி மூலமாக நண்பனை பார்க்க வந்ததாக கூறி தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிக்கு வந்திருக்கிறார். இதன் பின்னணி குறித்து விசாரிக்கும் பொழுது அந்த ஆப் மூலமாக பழகிய நண்பர்கள் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர் அங்கு சந்திக்க வந்திருக்கிறார் நண்பர்களே. அந்த நண்பர்கள் ஏற்பட்ட மோதல் காரணமாக, அதாவது ஒரு வாக்குவாதத்தில் நடந்திருக்கிறது. அது என்னவென்று முழுமையாக இன்னும் காவல்துறை தரப்பில் விசாரணை தெரிய வரும். அந்த மோதலின் காரணமாக இந்த சம்பந்தப்பட்ட இந்த நாங்குநேரி சேர்ந்த அந்த நபர் மிகப்பெரிய அளவில் சின்னதுரை காயமுற்றிருக்கிறார். தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதன் பின்னணி குறித்து முழுமையான பின்னணி விவரங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் வினோத் சாந்தாராம் மற்றும் உதவி காவல் ஆணையர் சுரேஷ் அனைவருமே அந்த நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த மாணவன் தாக்கப்பட்டது இந்த செயலியால் அழைத்து வரப்பட்ட நண்பர்களால் மட்டும்தானா, அல்லது ஏற்கனவே நடந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக வாங்கும் காரணத்திற்காக மீண்டும் இந்த மாணவனை பொய்யாக அந்த செயலி மூலமாக அழைத்து தாக்குதல் நடத்தினாரா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். தற்பொழுது மாணவன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நன்றி நாகராஜன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.